திருத்தணி முருகருடைய 5ஆம் படை வீடு. இங்கே தான் நாங்கள் ஃபேமிலியோட 15 பேர் வேன் எடுத்துட்டு ஒன் டே ட்ரிப்பாக போயிருந்தோம். காலையில் 6 மணிக்கு கிளம்பி 9:30 மணிக்கு மேலே தான் நாங்கள் கோயிலில் ரீச் பண்ணோம். ஏப்ரல் மாதத்தில் சரியான வெயில் இருந்தது. அதை நீங்கள் தவிர்க்கணும்னா ஏர்லி மார்னிங்காக வந்துருங்க. அர்ச்சனை பொருட்கள் எல்லாமே நீங்கள் கோயிலுக்கு வெளியிலே இருக்கிற கடைகள்லேயே வாங்கிக்கலாம். சாதாரண நாட்களில் கூட்டம் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் பொது தரிசனம் வழியாகவே சாமி பார்க்கலாம். அதுவே செவ்வாய்க்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை போன்ற நாட்களில் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அப்போ நீங்கள் ஸ்பெஷல் தரிசனம் வழியாக சாமியை பார்க்கலாம். அரை மணி நேரத்தில் சாமி பார்த்துட்டு வெளியில் வந்ததும் அங்கே பிரசாத கடை இருந்தது. அங்கே தேவையானதை நாங்கள் வாங்கிக்கிட்டோம். வெயிலுக்கு இலவச நீர்மோரும் கோயில் தேவஸ்தானத்துலேருந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. வந்தவங்க எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே போல் இங்கே அன்னதானமும் அவைலபிள் இருக்குது. அது எப்போ போனால் சாப்பிட முடியுங்கிறதையும், திருத்தணி கோயிலில் மேரேஜ் பண்ணுறதுக்கு புக்கிங் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும், பேக்லாம் வைக்க கிளாக் ரூம் அவைலபிள் இருக்கா, திருத்தணி கோயிலில் ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ எப்படி ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலை பற்றியும் முழு வீடியோவை நம்மளோட யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.